மீப்பரே மை சோதரிகள் தமான் மில்லினியம் குவாலா குபு பாரு இருந்து இந்த பதிவு. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவர் வேலைக்கு போக மாட்டார், ரொம்ப சோம்பேறி. மனைவி அன்னாடம் வீடுகளில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற காசை எடுத்துகிட்டு அவங்க வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த கணவர் என்ன செய்வார், அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை பறித்து கொள்வார், பிடுங்கிட்டு போய் குடிக்க ஆரம்பித்து விடுவார். ராத்திரியெல்லாம் குடிப்பார். இவங்க வேலை செய்துட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டார் கொடுக்குற சாப்பாட்டு பொருளை அவங்க பொட்டலம் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதைத்தான் அவங்களுக்கு 6 வயதில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. அந்த பெண் பிள்ளை 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு வர அந்த பணத்தை எல்லாம் அனுதினமும் அவருடைய புருஷன் என்ன செய்வார், பிடுங்கிட்டு போயிடுவார். அந்த அம்மாவுக்கு வேதனை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இவர் மாறணும், இவர் திருந்தணும், இவர் மனம் மாறி நல்ல மனிதனாக இருக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்காக அதிகமாக ஜெபிப்பாங்க. ஒரு நாள் அவர் இரவு முழுவதும் வரலை. இவங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு நல்லா 2 அடி அடிச்சுட்டு கிளம்பிட்டார். இவங்க பணம் கொடுக்க முடியாதுன்னொன்னே அவங்கள 2 சாத்திட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டார். இந்த அம்மா ராத்திரிலாம் பார்க்குது, அவரை காணோம். அது வேலை செய்கிற இடத்துலேருந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 2 பேரும் படுத்துருக்காங்க. ராத்திரி இரவு மணி 12 ஆயிடுச்சு. அவரை காணோன்னா அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு பதட்டம். என்னடா, எப்போதும் எவ்வளோ குடித்தாலும் எப்போதும் வீட்டுக்கு வந்துடுவார், 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார், இந்த ஆள் காணமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரை, எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் கடந்தது. காலையில் விடிஞ்சது, அவரை காணோம். அவர் வரவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே மனசு சங்கடம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, குடிச்சிட்டு யார்கிட்ட வம்பு இழுத்து அடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை. அவருக்காக ஜெபிக்க உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் அந்த மனிதனுக்காக ஜெபிக்குது. ஆண்டவரை, அற்புதம் செய்யுங்க ஐயா, இந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முழங்காலில் நின்று அந்த அம்மா ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய கணவர் வீட்டை வறண்டாவில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காந்துருக்கிறாரு. இந்த அம்மா ஜெபத்தை முடிச்சுட்டு பார்க்குறாங்க. இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேட்குறாங்க, ராத்திரெல்லாம் எங்கே போனேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்போ தான் வர, என்ன அப்படிலாம் விசாரிக்கும்போது அவர் சொல்கிறார், அம்மா, நான் நேற்று ராத்திரி உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் போனேன்ல, போகும்போது 2 பேர் என்னை வழி மறிச்சிட்டு எங்கே போகிற எல்லாம் விசாரித்தாங்க. நான் எல்லாம் சொன்னேன், என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க. நான் வேலை இல்லை. இப்போ எங்கே போகிறேன்னா, நான் சாராய கடைக்கு போகிறேன். சாராயம் குடிக்க காசு எது, என் பொம்பளை சம்பாரிச்சிட்டு வருவான், அந்த காசு எடுத்து தான் நான் சாராயம் கொடுப்பேன்னு சொன்னேன். அவங்க உடனே என்னை பிடிச்சி ஒரு மரத்தில் கயிற்றுனாலே மரத்தை சுற்றி என்னை கட்டிட்டு மரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, பெரம்பு எடுத்து வேகமாக என்னை பல முறை அடித்தார்கள். பொண்டாட்டி சம்பாதித்தத்தில் சாப்பிட்ற நிலம் ஆம்பளையாக செத்து போயிருன்னு சொல்லிட்டு என்னை வேகமாக அடித்து உடம்பெல்லாம் காயம், அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க 2 பேர். ஆனால் அந்த 2 பேர் திருடர்கள் இல்லை, கொள்ளைக்காரர்கள் இல்லை. அந்த 2 பேர் மனுஷர்கள், இந்த ஊர் மனிதர்கள் மாதிரியே தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. போயிட்டாங்க. காலையில் ஒருத்தர் என்னை மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நான் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தாம்மா வரேன் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை எவ்வளோ விம்சப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ அடிச்சிருக்கேன், நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சு பிடுங்கிட்டு போயிருக்கேன், ஆனால் நீ எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை தழுவி கொண்டு, இனி நான் வேலை செஞ்சு உன்னையும் நம் பிள்ளையும் நான் காப்பாற்றுவேன், நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் அவனுக்கு வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல்
தீமையை நன்மையினாலே வெள்ளி. ஜெபம் செய்வோமா? நித்தம் நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இதோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த அந்த மனிதன் தன்னுடைய மனைவியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதற்காக உமக்கு நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.